ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்ச உடனே எல்லா டாக்டர்ஸும் சுற்றி நின்று கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கங்க, கஷ்டம்தான் அப்படின்னா. இல்லை பரவாயில்ல சொல்லுங்கன்ட்டோன்னே, இல்லை அவர் இறந்து சில நிமிடங்கள் ஆனது. காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய். Sims Hello Doctor and Grand Royal Tours presents Behind Odds வழங்கும் அன்புள்ள அப்பா. Powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, Manju Groups, Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai. நான் இப்படி வருவேன்னு எனக்கே நம்பிக்கை இருந்ததில்லை. ஆனால் சாரி இதற்கு காரணம் ராஜ்மோகன் இல்லை, கண்டிப்பாக என்னுடைய அப்பா ஆறுமுகம் அவர்கள் தான். தமிழக வெற்றி கழகம் அதோடைய மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு சில நாட்கள் இருக்கும் பொழுது அன்னைக்கு நைட்டு திடீர்னு நல்லா பேசிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தாரு. திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி. அந்த இரவு நாள் வாழ்க்கையில மறக்க முடியாத இரவு. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ண சொன்னாரு, பேசுறாரு. கீழே ஆம்புலன்ஸ் வந்த சத்தம் வந்துருச்சு. இந்த ஆம்புலன்ஸோடைய அந்த டோர் அப்படி அது ஓப்பன் பண்ற அந்த கதவுல இப்படி கை வைக்கிறேன், அந்த ஹேண்டில் உடஞ்சி வந்துருச்சு. கதவை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க, தடுத்துக்கிட்டே இருந்தது. உள்ள இருந்து ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு லிஃப்ட் கிட்ட ஓடுறோம். அவ்வளவு தூரம் நல்லா இருந்த லிஃப்ட் அன்னைக்கு ஸ்டக் ஆகி நாட் ஒர்க்கிங்னு சிக்னல் வந்துருச்சு. அவர் நான் தூக்குறேன், முடியல. அவர் கண்ணு இன்னும் திறந்திருக்கு. காதை வச்சு நெஞ்சில் கேட்குறேன். கண்ணில் இருந்து தாரையா கண்ணீர் கொட்டுது. முடிஞ்ச அளவுக்கு நான் சிபிஆர் பண்ணேன். அவர் நெஞ்சு கூட உடையிற அளவிற்கு மேலே ஏறி உட்காந்து அந்த இதயத்தை துடிக்க வைக்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு சிபிஆர் பண்ணேன். அவரை நான் தூக்குறேன் சேர்ல உட்கார வைக்கிறதுக்கு. அப்படி தூக்கும் போதே தெரியுது, தோட தூக்கி சேர்ல உட்கார வச்சு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்ச உடனே எல்லா டாக்டர்ஸும் சுற்றி நின்று பார்க்க ஆரம்பிச்சு. அதில் ஒரு டாக்டர் வந்து மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சாரு, கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கங்க, கஷ்டம்தான் அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்ல சொல்லுங்கன்ட்டோன்னே, இல்லை அவர் இறந்து சில நிமிடங்கள் ஆனது. காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய். ஒருவேளை இப்படி ஒரு நாள் வரும் தெரிஞ்சிருந்தா இன்னும் அப்பா கூட கம்மியாக சண்டைகள் போட்டிருப்பேன். என்னை டிவியில் பார்த்து சந்தோஷப்பட்ட என்னுடைய அப்பா, அவரால் தான் இன்னைக்கு டிவியில் மட்டும் இல்லை டிவிக்கு வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுறது காரணமே. என்னை விட்டு போகுதோ. சிம்ஸ் அலோ டாக்டர் மற்றும் கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் ஓட்ஸ் வழங்கும் அன்புள்ள அப்பா, பவர்ட் பை சென்னை சம்ருதா ஏவியேஷன், நர்சிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மஞ்சு குரூப்ஸ், டேனிஷ் அஹ்மத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தாம்பரம், சென்னை. அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். அப்பாவால் பேசியவன் இந்த ராஜ்மோகன். ஆனா அப்பாவை பத்தி நான் பேசியதே கிடையாது. அப்பா கைப்பிடிச்சு ஊர் ஊரா போய் பேச்சு போட்டிகளில் பேசியவன். ஆனா அப்பாவை குறித்தே ஒரு மேடையில் ஏறி பேசியது கிடையாது. பிஹைண்ட் வுட்ஸ் இந்த மேடையை எனக்கு தந்திருக்கு. மனசுல இருக்கிறதெல்லாம் எங்க அப்பாவை பத்தி, எங்க அப்பா யாருங்கிறத பத்தி உங்ககிட்ட பேசுவது வந்து எனக்கு கிடைத்த ஒரு நல்வாய்ப்பா நான் பார்க்கிறேன். என்னுடைய அப்பாவினுடைய வாழ்க்கையில பலரும் உங்களுடைய அப்பாவை கூட கண்டடையலாம். சொல்லப்போனா எல்லாருடைய அப்பாவினுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி தானே இருக்கும். பெரம்பலூர் மாவட்டத்துல தொண்டைமாந்துறை என்ற ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளார மிக சிறிய தெருவின் உள்ளார பிறந்தவர் தான் அப்பா. அவருக்கு பேர் ஆறுமுகம். அப்பா ஆறுமுகம் அவர்களுக்கும் அம்மா தனலட்சுமி அவர்களுக்கும் கல்யாணமாகி அக்கா பிறந்து 7 ஆண்டுகள் கழித்து பிறந்த மகன் தான் இந்த ராஜ்மோகன். நான் யோசிச்சு பார்க்கிறேன், நான் பிறந்தப்ப அவங்க எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. மாற்று துணி வாங்க கூட ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. வளரும் பருவத்துல நான் எது பண்ணாலும் என்கரேஜ் பண்ண ஒரே கேரக்டர் எங்கள் அப்பா இருந்தார். நான் கிறுக்குனா கூட அதை கவிதைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளாக என்னுடைய அப்பா இருந்தார். அப்போல்லாம் பேச்சுப்படி நடக்கிறது ரொம்ப அபூர்வம். அதுவும் தொலைதூரங்களில் நடக்கும். 2 பஸ் மாதிரி 2 ட்ரெயின் மாதிரி போகணும். நான் போய் பேச்சுப்பட்டியில் பங்கெடுத்து தோத்துட்டு போவேன். தோத்துக்கிட்டே இருக்க, அவன் எதுக்கு பேச்சுப்பட்டி கூட்டு போறீங்க, 50 ரூபா தண்ட செலவுன்னு அம்மா 1000 முறை கோபப்படுவாங்க. இல்லடி, அவன் பேசுறத பார்க்கும் போதே நல்லா இருக்கு. எப்படி பேசுறான் தெரியுமா, ஜட்ஜு சரியில்லை, அவங்க ஃபேவரிட்டிசம் பண்ணிட்டானுங்க, அடுத்ததுல ஜெயிச்சிருவான்னு. நான் தோற்க 50க்கும் மேற்பட்ட போட்டிகளில் நான் தோத்தனே தவிர ஒரு அப்பாவா அவர் தோத்ததே கிடையாது. அப்படியே கையை பிடிச்சி கூப்பிட்டு போவார். அப்போதான் நான் 6ஆவதோ 7ஆவதோ படிக்கும் போது, அப்போ ராஜ் டிவி பெரிய டிவி, அதில் நீங்களும் பேச்சாளர் ஆகலாம்னு ஒரு நிகழ்ச்சி முதல் முறையாக கொண்டு போய் அந்த டிவி உள்ளார அவர் விட்டார். நீங்களும் பேச்சாளராம் நிகழ்ச்சியில் அடுத்துன்னு 4-5 முறை சிறந்த பேச்சாளருக்கான முதல் பரிசை நான் வெல்ல ஆரம்பித்தேன். இப்படியே பேசி கல்லூரி காலங்களுக்கு போய் பேச்சு போட்டிகளில் வெல்ல ஆரம்பித்து விஜய் தொலைக்காட்சியில் தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளருக்கான தேடல் நடந்தது. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. அதில் போய் முதல் சீசனில் முட்டி மோதி 4 இடங்களில் வந்தாலும் பரிசு வெல்ல முடியல. அடுத்த சீசன்ல நீ கலந்துக்கணும்னு அன்னைக்கே சொல்லி கிட்டத்தட்ட இந்த 2 சீசனை யோசித்து பார்க்கிறேன். தமிழ்நாடு முழுக்க மூலை முடுக்கில் இருந்து 38 மாவட்டத்தில் இருந்து அந்த ஓராண்டு காலம் நடைபெற்ற போட்டியில் சற்றொப்ப ஆடிஷன் எல்லாரையும் சேர்த்தா 1 லட்சம் போட்டியாளர்கள் வந்திருப்பாங்க. அத்தனை பேரோடும் போட்டியிட்டு அத்தனை பேரையும் தோற்கடித்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு சீசன் 2ல தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர் என்ற டைட்டில் வின்னராய் நான் வந்து நின்றேன். இதற்கு காரணம் ராஜ்மோகன் இல்லை, இதற்கு காரணம் ராஜ்மோகன் இல்லை,
கண்டிப்பாக என்னுடைய அப்பா ஆறுமுகம் அவர் தான். நான் இப்படி வருவேன்னு எனக்கே நம்பிக்கை இருந்ததில்லை. ஆனால் சாரி, நான் அப்படி வருவேன்னு நானே நம்பியதில்லை. ஆனால் அவர் நம்பினாரு. நான் இப்படி உலகம் முழுக்க சுத்துவேன் நான் கனவுல கூட கண்டதில்லை. ஆனால் அவர் எதிர்பார்த்தாரு. இன்னைக்கு கனடா, சிங்கப்பூர், வளைகுடா நாடுகள், ஸ்ரீலங்கா, ஹாங்காங், சைனா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா வரைக்கும் போய் தமிழ்ச்சங்கத்தில் ஆசித்திர பேசிட்டேன். பள்ளிக்கூடம் காலேஜில் நான் பேசாத பள்ளிக்கூடம் காலேஜ் ரொம்ப குறைவாக இருக்கும். பசங்கிட்ட போய் மோட்டிவேஷனாக பேசுவேன், தன்னம்பிக்கை பேசுவேன். எந்த ஒரு மேடை கிடைத்தாலும் துணிந்து மைக்கை என்னை நம்பி கொடுக்கலான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு என்னுடைய தமிழ், என்னுடைய திறமை, என்னுடைய பேச்சு திறமை, என்னுடைய நாவன்மையை காட்டும். ஆனால் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? இந்த தமிழ் பேச்சு டைட்டிலாக இல்லை, என்னுடைய அப்பா. அவர் வைத்த நம்பிக்கை, அவர் கொடுத்த ஒரு பாசம். எத்தனை முறை தோத்தாலும் கூடவே கூட்ட போகிறதுக்கு அவரை போல ஒரு மனிதர் இருந்தால் வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் ஜெயிக்கலாம் என்பதற்கு நான் ஒரு உதாரணம். அவருடைய கடைசி காலகட்டம் அப்போ தான் ஏற்கனவே கூட நம்முடைய நேர்காணலில் கூட நான் சொல்லியிருந்தேன். தமிழக வெற்றி கழகம் அதோடைய மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு சில நாட்கள் இருக்கும் பொழுது கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறை மாதிரி வைக்கலாம் என்று ஒரு திட்டமிட்டு என்னை அழைச்சிருந்தாங்க. விடிஞ்சா நாங்கள் போகணும். அன்றைக்கி நைட்டு திடீர்னு நல்லா பேசிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி, அலறி பிடிச்சி துடிச்சு காரில் ஏற்றி கொண்டு போய் ஐசியூவில் சேர்த்து கூடவே நிற்கிறேன். தேங்க்ஸ் டு டாக்டர்ஸ் என்னை உள்ளேயும் விட்டாங்க, வழக்கமாக விட மாட்டாங்க. நல்லா தான் பேசுகிறார். டக்குன்னு அந்த இன்ஜெக்ஷன் போட்டோன்னே ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 6 மாதம் முன்னாடி இதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்தப்போ நான் வீட்லேயே இல்லை, இன்னொரு ஸ்கூலில் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த கை வலி வந்த உடனே என்னுடைய ஒய்ஃப் கவிதா தான் டக்குன்னு ஆட்டோவில் ஏற்றி கூப்பிட்டு போய் எல்லா ஸ்கேனும் பண்ணி உடனே அதை ரிவர்ஸ் பண்ணி காப்பாற்றணும். அதே மாதிரி இந்த முறையும் காப்பாற்றுருவோம் என்று ஒரு நம்பிக்கை. அப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன கண்டங்களை தாண்டிட்டா ரொம்ப வருஷம் நல்லா இருப்பாங்க என்று இன்னொரு நம்பிக்கை. அப்புறம் எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், இதெல்லாம் இங்கிலீஷ் மெடிசனை விட இந்த மூலிகை மருந்தெல்லாம் நிறைய இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துடலான்னு ஒரு பெரும் நம்பிக்கை. அந்த இரவு நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத இரவு. ரொம்ப நாள் கழிச்சு நீ வாடா போடான்னு எங்கள் அப்பா பேசுகிறேன். ஏன்னா மருந்து போயிட்டு இருக்கு, ஒரு சின்ன கிடினஸ் இருக்கு. அவர் வாடா போடான்னு பேசியதை நிறுத்தி வாப்பா போப்பான்னு பேச ஆரம்பித்த போதே எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேப் வந்துருச்சு. அதெல்லாம் இல்லை. அன்னைக்கு டேய் பசிக்குது, போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வானாரு. வாங்கிட்டு வா, நான் வீட்டுக்கு போய் சப்பாத்தி சுட சொல்லி சப்பாத்தி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. அதான் வேணாண்டா, போய் கடையில் தான் வாங்கிட்டு வாப்பா, 2:30 மணிப்பா, எங்கப்பா போய் வாங்குறது, நீ தான் விடிய சுற்றுவே, போய் எங்கேயா வாங்கிட்டு வா அப்படின்னாரு. சரி, டக்குன்னு போய் மூடி இருந்த ஒரு கதவை தட்டி திறந்து இந்த மாதிரி அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எண்ணெய் போடாமல் ஃபுல் காசு செய்யுங்க, ஒரு கிரேவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போய் எமர்ஜென்சி உள்ளார அந்த மருத்துவர்கள் அனுமதியோடு அப்பாவும் நானும் அந்த ஃபுல்காவையும் அந்த கிரேவியும் சாப்பிட்டோம். அவர் தூங்க சொல்கிறேன் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தோம். பல விஷயங்கள் பேசிட்டு விடிய போகுது, நீனா இன்னும் கிளம்பாமல் இருக்க அப்படின்னாரு. இல்லைப்பா டிஸ்சார்ஜ் பண்ணோம், அடுத்த நாள் தான் பண்ணுவாங்க, டாக்டர் வந்து பார்த்துட்டு ஒரு இதெல்லாம் ஃபார்மாலிட்டியெல்லாம் இருக்குன்றனா அது நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னாரு. எங்கப்பா கிளம்பு? ஆமாண்டா உன்னை நம்பி கூப்பிட்டுருக்குறாங்க, ஈவெண்ட்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, நல்ல வாய்ப்பு, நீ போ அப்படின்னாரு. இல்லைப்பா நான் சொல்லிக்கிறேன், உங்களை எப்படி விட்டு போக முடியாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் டிவியில் பார்க்குறேன் உன்னை, நீ கிளம்பு அப்படின்னாரு. இந்த டிவியில் பார்க்குற குணம் இருக்குல்ல எங்கள் அப்பா கிட்ட வேறு யாருக்குமே அப்படி இருக்காது. பட்டிமன்றத்தில் நான் பேசுகிறேன்ட்டோன்னா அந்த ப்ரோமோவில் வருதுன்ட்டோன்னா எல்லா சொந்தக்காரங்களுக்கும் ஃபோன் பண்ணி பையன் பேசுகிறாங்க பார்த்துருங்கம்பார். அடுத்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச 1/2 மணி நேரத்தில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தீங்களாம்பார். பார்த்தீங்களா, எங்கே என்ன பேசுனா சொல்லுங்க அப்படின்னு கிராஸ் செக் பண்ணுவார். அவருக்கு எப்படியாவது என்னை டிவியில் பார்த்துடணுன்ற ஒரு பெரும் ஆசை இருந்தது. டிவியை பார்த்து கொண்டு இருந்த நாங்கள் அந்த டிவியில் வரும்போது அதை இந்த உலகம் பார்க்கிறது என்பதை எங்கள் அப்பா ரசிச்சுக்கிட்டே இருந்தார். கீழே இருக்க ஒரு நாள் மேலே வரணும், கீழே இருக்கிறவங்களும் வாழ்க்கையில் அவங்களோட குரல் மேலே வரணுங்கிறத திரும்ப அவர் வந்து உணர்த்திக்கிட்டே இருந்தார். எந்த விதமான மூட நம்பிக்கை பழக்கமும் இல்லாமல் தொடர்ந்து புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தார். ஆனால் அம்மாவோ என்னுடைய மனைவியோ சாமி கும்பிட்டா திருநீர் வச்சா அதை தடுக்காத ஒரு மனிதாபிமானம் மிக்கவராகவும் இருந்தார். அந்த இரவு நீ கிளம்பு, நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபோனில் பேசுகிறேன், டிவியில் பார்க்குறேன், நீ கிளம்புன்னு எங்கள் அப்பா சொன்னார். அவரிடமிருந்து பிரியா விடை பெற்று அடிச்சு பிடிச்சி கிளம்பி ஓடி நேராக அந்த பயிற்சி பட்டறையில் போய் நான் கலந்துக்கிட்டேன். பயிற்சி பட்டறை முடிந்தது. 1 மணி நேரம் பேசணுன்னாங்க, தாராளமாக பேசலான்னு பேசினேன். பின் ட்ராப் சைலண்ட் இருந்த அந்த அரங்கத்தில் அவ்வளோ ஒழுக்கமாக தோழர்கள் இருந்தாங்க. பேசி முடித்து மேடைக்கு பின்னால் போகும்போது தான் நம்முடைய தம்பி லயோலாமணி அங்கிருந்த மற்றவர்கள் கிட்டலாம் சொன்னார், உங்களுக்கு தெரியுமா ராஜமோகனுடைய அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டு அப்படி இங்கே கிளம்பி வந்திருக்காருன்றன. எல்லாரும் அதிர்ச்சியானாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்தீங்க? இல்லை கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு அப்பா சொன்னார், அதனால தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி வந்துட்டேன். அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணோம், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம், எல்லாம் முடிஞ்சுது. மறுபடியும் டிவியில் என்னை பார்க்க போகிறாரு, அதையெல்லாம் பார்த்து அவர் சந்தோஷப்பட்டிருக்காரு, நான் நம்பிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அடுத்த நாள் மறுபடியும் காலையில் அவருக்கு வந்து அந்த மூச்சு திணறல் வந்தது. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ண சொன்னார், பேசுகிறாரு.
ஆதார் கார்டு எடுத்துக்க, இன்சூரன்ஸ் கார்டு எடுத்துக்கன்னாரு. அப்பவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. கீழே ஆம்புலன்ஸ் வந்த சத்தம் வந்துருச்சு. இருங்கப்பா நான் போய் ஆம்புலன்ஸ் மேலே ஏன்னா 5வது மாடி வரணும், மேலே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் கீழே போகிறேன். போய் அந்த ஆம்புலன்ஸோடைய அந்த டோரை அப்படி அது ஓப்பன் பண்ணுற அந்த கதவுல இப்படி கை வைக்கிறேன். அந்த ஹேண்டில் உடஞ்சி வந்துருச்சு, கதவை திறக்க முடியல. ஆம்புலன்ஸுடைய டிரைவரும் அந்த பேராமெடிக் ஸ்டாஃபும் வந்து இது மாதிரி நடந்ததே இல்லைன்னு அந்த சொல்லி அந்த கதவை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. தடுத்துக்கிட்டே இருந்தது. நெய்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. பெரும்பாடுபட்டு அந்த கதவை உடச்சி திறந்துட்டோம். உள்ளேருந்து ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு லிஃப்ட் கிட்ட ஓடுறோம். அந்த லிஃப்ட் உள்ளார ஸ்ட்ரெச்சர் நுழைய மாட்டேங்குது. சரி இன்னொரு லிஃப்ட் இருக்குது, அதில் போகலான்னு போயிட்டு அங்கே போய் அந்த ஸ்ட்ரெச்சர் எடுத்துக்கிட்டு போய் லிஃப்ட்டுக்கு அனுப்புகிறோம். அவ்வளோ தூரம் நல்லா இருந்த லிஃப்ட் அன்றைக்கி ஸ்டக் ஆகி நாட் ஒர்க்கிங்னு சிக்னல் வந்துருச்சு. எனக்கு ஏதோ சம்திங் ராங் அப்படின்ட்டு நீங்கள் எப்படியாவது மேலே வாங்கப்பா, இல்லைனா சேரில் வச்சாதான் அப்பாவை கீழே கொண்டு வந்துடலாம். நான் குடு நான் 5வது மாடி போகிறேன். போய் உள்ளே நுழையும் போது பெட்டில் இருந்த அப்பா கீழே இருந்த அப்பா சரிஞ்சு என்னை பார்த்துக்கிட்டே, அவர் கண்ணு திறந்து தான் இருக்கு, ஆனால் அவர் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி அப்படியே சரிகிறாரு. நான் ஓடி போய் கத்திக்கிட்டே அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அவரை போய் அப்படி தொடுறேன். அவரை தொடும்போதே தெரியுது நல்லா குளிர்ந்து ஏதோ ஒரு ஐஸ் கட்டியை தொடுற மாதிரி இருந்தது. நான் பிறந்தப்ப கையில் அப்படியே எங்கள் அப்பா வாங்கினவர், குழந்தைய கையில் வாங்கினவர். அவர் ஒரு குழந்தை மாதிரி கிடக்கிறாரு. வெறும் லுங்கி தான், அவருக்கு ரொம்ப பிடிச்ச காஸ்டியூம். அப்படி லுங்கி போட்டு சாதாரணமாக இருப்பார். சாதாரண ஒரு பனியன் போட்டிருப்பார். அந்த லுங்கியோடு அப்படியே கிடக்கிறாரு. அவர் நான் தூக்குறேன், முடியல. அவர் கண்ணு இன்னும் திறந்துருக்கு. காதை வச்சு நெஞ்சில் கேட்குறேன், இதயம் துடிக்குதா இல்லையான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. என் கண்ணுக்கு யாருமே தெரில. கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் கொட்டுது. முடிஞ்ச அளவுக்கு நான் சிபிஆர் பண்ணேன். அவர் நெஞ்சு கூட உடையிற அளவிற்கு மேலே ஏறி உட்காந்து அந்த இதயத்தை துடிக்க வைக்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு சிபிஆர் பண்ணேன். அங்கே நிறைய நெய்பர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சில பேர் கையை அப்படி தட்டினாங்க, சில பேர் தூக்கி பிடிச்சாங்க. சேரில் உட்கார வைக்கிறோம். அவரை நான் தூக்குறேன் சேரில் உட்கார வைக்கிறதுக்கு. அப்படி தூக்கும் போதே தெரியுது அவர் அறியாமல் அவர் அப்படியே பாத்ரூம் போயிட்டார் லுங்கியில். அதோடு தூக்கி சேரில் உட்கார வச்சு ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு வந்து ஆம்புலன்ஸில் சொல்லிக்கிட்டே வர்றாரு. இதே நின்னவங்களை கூட பிழைக்க வச்சுருக்காங்க சார், நம்பிக்கையோடு இருங்க, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டே வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்ச உடனே எல்லா டாக்டர்ஸும் சுற்றி நின்று பார்க்க ஆரம்பிச்சு. அதில் ஒரு டாக்டர் வந்து மெதுவாக சொல்ல ஆரம்பித்தார், அப்பா நான் பிடிக்குமா சார்? அஃப்கோர்ஸ் சார், அவர் தான் எனக்கு ஹீரோ, அவர் தான் எனக்கு எல்லாம், கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கங்க, கஷ்டம்தான் அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்ல சொல்லுங்கன்ட்டோன்னே, இல்லை அவர் இறந்து சில நிமிடங்கள் ஆனதுன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க நிறைய சொன்னாங்க, எதுவுமே காதல் விடலை. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து பல வண்டிகளில் யார் வந்து ஹாஸ்பிட்டலில் இறங்கினாங்க, எதுவுமே எனக்கு தெரியல. நான் ப்ரிப்பேர்டாக இல்லை, இது மாதிரி ஒரு நாள் வரும்னு நான் ப்ரிப்பேர்டாக இல்லை. அதனால் அந்த நாள் அப்படியே எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சு. ஆனால் யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை இப்படி ஒரு நாள் வரும்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் அப்பா கூட கம்மியாக சண்டைகள் போட்டிருப்பேன். இவ்வளோதான், இப்படி தான் லைஃபு. அடுத்த நாள் நம்மளுக்கு உறுதி இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா அவர்கிட்ட முரண்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருப்பேன். அவர் நிறைய ஆசைப்பட்டார், இன்னும் பெரிய உயரத்துக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டார். அந்த உயரங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அடைஞ்சிருப்பேன். பட் இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி அவர் தவறி பல மாதங்கள் ஆகிறது. என்னுடைய வீட்டில் அழகையே புகைப்படமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஆசைப்பட்டு அவர் செய்ய சொல்லி செய்யாத சில விஷயங்கள் இருந்தது, அதையெல்லாம் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு பிரச்சனையும் போது அவர்கிட்ட சண்டை போட்டேன் பாருங்கள், ஏன் அப்போல்லாம் அவர் இப்படி பிஹேவ் பண்ணாருங்கிறது இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்றே ஒன்று, இறந்த பிறகு சிலை வைத்து மரியாதை செய்வதை விட உயிரோடு இருக்கும்போதே இலை வைத்து அவர்களோடு பேசி சந்தோஷமாக சாப்பிட்டு அவர்களுக்கான மரியாதை செய்யணுங்கிற ஒரு பெரிய பாடத்தை நான் உணர்ந்துக்கிட்டேன். அப்பா இன்றைக்கி என்னோட இல்லை, ஆனால் அப்பா இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை. அப்பாவினுடைய அருகாமை இன்றைக்கி என்கிட்ட இல்லை, ஆனால் நான் எங்கே போனாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் அப்பாவை நான் பார்க்குறேன். நாமுத்துக்குமாருடைய ஒரு வரி உண்டு, அப்பாவின் சாயலில் உள்ள பெட்டி கடைக்காரரிடம் சிகரெட் வாங்கும் பொழுது கைகள் நடுங்குகின்றன. நான் வாகனத்தில் போகும்போது சாலையை கடக்கிற ஒரு வயதான ஒரு பெரியவரை பார்த்தா கூட டக்குனு என் கண்ணு கலங்கும். நான் அதை மறைச்சிக்குவேன், கண்ணாடி போட்டுக்குவேன், எங்கள் அப்பா தான் போகிறான்னு நினச்சிக்குவேன். ஏதோ ஒரு உணவகத்தில் வந்து யாரோ ஒருத்தங்க வயசானவங்க என்னை பார்த்து லேசாக சிரிப்பாங்க, இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே, நீங்கள் டிவியில் வருவீங்களே அப்படின்னு யாராவது சொல்லும் போது என்ன அறியாமல் எமோஷனல் ஆகிடுவேன். என்னை டிவியில் பார்த்து சந்தோஷப்பட்ட என்னுடைய அப்பா, அவரால் தான் இன்றைக்கி டிவியில் மட்டும் இல்லை டிவிக்கு வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுறது காரணமே என்னுடைய அப்பா தான். அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய அண்ணன், அவர் வந்து பெரிய எஜுகேஷ்னலிஸ்ட். அவருக்கு எப்போ கால் பண்ணாலும் ஒரு ரிங்டோன் வரும், தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னேன்னு அந்த ஒரு பாடல் ஒலிக்கும். அந்த பாடலுக்கான அர்த்தத்தை முன் எப்போதும் விட இப்போது உணர்கிறேன். உண்மையில் எல்லா தெய்வங்களும் தோற்று போகும், தெய்வ நம்பிக்கை இல்லாத எனது அப்பா என் மீது வைத்த நம்பிக்கையின் முன்னால் அவர்தான் எனது தெய்வம். அவரை நான் வணங்குகிறேன். தேங்க்யூ. பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் அன்புள்ள அப்பா
Title sponsor Sims Allo Doctor, discover the true joy of good health. மற்றும் Grand Royal Tours, உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Chennai Zamrita Aviation Nursing Hotel Management, ஈஸியா படிக்கலாம் சேலரியோட. Manju Group, iSpot Intelligent Plots of Covey South, IT corridor starting from 9.9 lakhs. Danish Ahmed College of Engineering, Thambaram, Chennai, a school of intellectual powerhouse. Sims Hello Doctor and Grand Royal Tours presents Behind Odds வழங்கும் அன்புள்ள அப்பா. Powered by Chennai Zamrita Aviation Nursing Hotel Management, Manju Groups, Danish Ahmed College of Engineering, Thambaram, Chennai.